வணக்கம். இன்றைய மாவட்ட செய்திகள். சென்னை ஈசிஆர் சாலை பாலவாக்கத்தில் தனது குடும்பத்துடன் வசித்து வரும் இசையமைப்பாளர் ஜேம்ஸ் வசந்தன் இன்று மதியம் திருவான்மையூரில் உள்ள தனியார் உணவகத்திற்கு சாப்பிடுவதற்காக சென்றார். உணவை முடித்துவிட்டு திரும்பி வந்து பார்த்தபோது அவரது காரின் பக்கவாட்டு கண்ணாடி உடைக்கப்பட்டிருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். பெரிய கற்களை கொண்டு காரின் பக்கவாட்டு கண்ணாடி முழுவதுமாக உடைக்கப்பட்டிருந்தது. இச்சம்பவம் குறித்து தனது முகநூல் பக்கத்தில் வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ள அவர், இது தருதலைகள் செயலா அல்லது தற்குறிகள் வேலையா என குறிப்பிட்டுள்ளார். பொது இடங்களில் வாகனங்களின் பாதுகாப்பு குறித்து கவலை தெரிவித்துள்ளார். ஜேம்ஸ் வசந்தன் தரப்பிலிருந்து இதுவரை போலீசில் புகார் கொடுக்கவில்லை என கூறப்படுகிறது. விஜய் அரசியலுக்கு வருவதற்கு ஜேம்ஸ் வசந்தன் கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்த நிலையில் இந்த சம்பவம் பல்வேறு சந்தேகங்களை எழுப்பியுள்ளது. மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் புதிதாக கட்டப்பட்டு வரும் விடுதி வளாகத்தில் ஹாக்கி, தடகளம், நீச்சல், கபாடி விளையாடும் கல்லூரி மாணவர்களுக்கான திறன் விளையாட்டு மையம் உருவாக்க வேண்டும் என விளையாட்டு வீரர்கள் எதிர்பார்க்கின்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் 10 மாவட்டங்களில் 6 முதல் 9ஆம் வகுப்பு +1 மாணவர்களுக்கான விளையாட்டு விடுதிகள் கட்டப்பட்டுள்ளன. இங்கு ஒரு விளையாட்டுக்கு அதிகபட்சம் 30 பேர் வீதம், தடகளம், குழு விளையாட்டுகளுக்கு மாணவர்கள் தேர்வு செய்யப்பட்டு தினமும் சைவ, அசைவ உணவு, விளையாட்டு பயிற்சி, தங்குமிடம், விளையாட்டு உபகரணங்கள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. +2 வரை விளையாட்டுகளில் சிறந்து விளங்கும் மாணவர்கள் கல்லூரி படிப்பில் இலவச பயிற்சி பெற முடியவில்லை. சென்னை, விழுப்புரம், நெல்லை, தூத்துக்குடி, கோவில்பட்டி, நெல்லையில் மட்டுமே கல்லூரி மாணவர்களுக்கு ஷீ என்ற இலவச விளையாட்டு விடுதிகள் உள்ளன. மிக குறைந்த ஷீ விடுதிகளே இருப்பதால் திறமையான வீரர்களுக்கு இடம் கிடைப்பதில்லை. இதனால் விடுதிகளில் தங்கி பயிற்சி பெறும் இடங்களை அதிகரிக்க வேண்டும். அதற்கேற்ப அறை உள்ளிட்ட வசதிகளை மேம்படுத்த வேண்டும். தனியார் கல்லூரிகளில் விளையாட்டு கோட்டாவின் கீழ் இலவச சேர்க்கை வழங்கப்பட்டாலும் தனியார் விடுதிகளில் தங்க கட்டணம் செலுத்த வேண்டும் என்பதால் ஏழை மாணவர்கள் விளையாட்டை தவிர்க்கின்றனர். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் மதுரை ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் உள்ள தங்கும் விடுதியில் தடகளம், ஹாக்கி உட்பட 5 விளையாட்டுகளைச் சேர்ந்த பல்வேறு பள்ளிகளில் பயிலும் 140 மாணவர்கள் தங்கியுள்ளனர். தற்போது 3 தளங்களுடன் ஒவ்வொரு தளத்திலும் தலா 50 முதல் 60 பேர் வரை தங்கும் வகையிலான விடுதி கட்டப்பட்டு ஜூனில் திறக்கப்பட உள்ளது. ரேஸ்கோர்ஸ் மைதானத்தில் 400 மீட்டர் தடகள டிராக், சர்வதேச ஹாக்கி அரங்கு, இன்டோர் கபாடி அரங்குகள் உள்ளன. மேலும் சர்வதேச தரத்திலான 50 மீட்டர் நீச்சல் குளம் கட்டி முடியும் தருவாயில் உள்ளது. எனவே புதிய விடுதி அல்லது பழைய விடுதியை கல்லூரி மாணவர்களுக்கான ஷீ விடுதியாக மாற்றினால் ஹாக்கி, தடகளம், நீச்சல், கபடி போட்டி வீரர்கள் கூடுதலாக பயன்பெற முடியும் என இளம் விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள் எதிர்பார்க்கின்றனர். பரமக்குடி முதல் ராமநாதபுரம் வரை 46.7 கிலோமீட்டர் தொலைவிற்கு 4 வழிச்சாலை அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதற்கு 1853 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து நிலம் கையகப்படுத்தும் பணிகள் துரிதமாக நடக்கின்றன. பரமக்குடி அருகே அரியநேந்தல், நென்மேனி, பொட்டித்தட்டி, மஞ்சூர், சத்திரக்குடி, தென்னவனூர் உள்ளிட்ட பகுதிகளில் 2112 நபர்கள் தன் 4 வழிச்சாலைக்காக தங்களது வீடுகள், நிலங்கள் உள்ளிட்டவற்றை இழந்துள்ளனர். பாதிக்கப்பட்டவருக்கு இழப்பீட்டுத் தொகை குறைவாக வழங்கப்பட்டுள்ளது. ஆனால் 2013ஆம் ஆண்டு லோக்சபாவில் நிவாரணத் தொகை 4 மடங்கு உயர்த்தி வழங்க உத்தரவிடப்பட்டது. இழப்பீட்டுத் தொகையை உயர்த்தி வழங்குவது தொடர்பாக கலெக்டர் மற்றும் நிலம் எடுப்பு அலுவலர் ஆகியோர் தலைமையில் பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. ஆனால் ஒப்பந்ததாரர் அத்துமீறி குடியிருப்பு வீடுகளை காலி செய்ய சொல்லி மிரட்டுவதாகவும் மின்சாரத்தை துண்டிப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதை கண்டித்து விவசாயிகள் சங்கம் சார்பில் பரமக்குடி அருகே பொட்டித்தட்டியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. நிலங்களை கொடுத்தவர்கள் ஒப்பந்ததாரர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், நிவாரணத் தொகையை உயர்த்தி வழங்க வேண்டும் என கோஷம் எழுப்பினர். ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் பங்கேற்றனர். 2013ஆம் வருஷம் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட நியாயமான இழப்பீட்டு போராட்டம் பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலையிலே நிலங்களை இழப்பவர்களுக்கு பரமக்குடி ராமநாதபுரம் 4 வழிச்சாலை திட்டம் சுமார் 1400 கோடி மதிப்பிலே 2148 விவசாயிகள் இதில் பாதிக்கப்படுகிறார்கள். வீடுகள், நிலங்கள் இழக்கப்படுகிறது. இந்த திட்டத்தை பாரதத்தினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வைத்திருக்கிறார்கள். இந்த திட்டம் சிறப்பாக நடைபெற வேண்டும். அதே வேளையில் இன்றைக்கு விவசாயிகள் கூட்டமைப்பு, விவசாயிகள் தென் மாவட்ட விவசாயிகள் சங்கம் பாதிக்கப்பட்ட அந்த விவசாயிகளும் தமிழ்நாடு அரசும் பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற வேளையில்
இன்றைக்கு தலைமை நில எடுப்பு அலுவலர் ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய தலைமை நில எடுப்பு அலுவலர் அவர்களுடன் எங்களுடைய பேச்சுவார்த்தை தொடர்ந்து கொண்டிருக்கிற வேளையிலே கான்ட்ராக்டர் வட மாநிலத்தைச் சேர்ந்த கான்ட்ராக்டர் அவர்கள் இன்றைக்கு அத்துமீறி அட்டூழியமாக அநாகரிகமாக அராஜகமாக இன்றைக்கு வீடுகளை இடிப்பது, மின்சாரத்தை துண்டிப்பது, மரங்களை வெட்டுவது என்கிற ஒரு கொடுமையான செயலை நடைபெற்று கொண்டிருக்கிறது. பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் இருக்கக்கூடிய விவசாயிகள் நடுத்தெருவில் நிற்கிறார்கள். வீடுகளை இழந்து, நிலங்களை இழந்து, உடைமைகளை இழந்து நிற்கக்கூடிய இந்த விவசாயிகளுக்கு நியாயமான 2013 சட்டத்தின்படி இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட 2013 சட்டத்தின்படி கிராமப்புறமாக இருந்தால் 4 மடங்கு நிவாரணமும், நகர்ப்பகுதியாக இருந்தால் 2 மடங்கு நிவாரணமும் வழங்க வேண்டிய சட்டம் கூறுகிற அதன் அடிப்படையில் நிவாரணத்தை வழங்குவதற்கு இந்த மாவட்ட நிர்வாகம் முழுமையாக நடவடிக்கை எடுக்காத நிலையில் அதை சுட்டிக்காட்டி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிற வேளையிலே அராஜகமான முறையிலே இந்த கான்ட்ராக்டர் அத்துமீறி கரண்டை, மின்சாரத்தை துண்டிப்பதும், அதனை மரங்களை வெட்டுவதும், வீடுகளை இடிப்பதும். இன்றைக்கு பொட்டித்தட்டியில் நின்று கொண்டிருக்கிறோம். அஜித்குமார் என்கிறவருடைய வீட்டை மிடிப்போம் என்று இந்த கான்ட்ராக்ட்காரர் வருகிறார். எங்களுடைய பேச்சுவார்த்தை நடந்து கொண்டிருக்கிற வேளையில் அத்துமீறி நடப்பது எந்த வகையில் நியாயம்? இந்த மாவட்ட நிர்வாகம் யாருக்காக வேலை செய்து கொண்டு வருகிறது? பாதிக்கப்பட்ட குடிகள் உங்களுடைய குடிகள் இல்லையா? உடனடியாக தலையீடு செய்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நிவாரணத்தை கொடுக்கிற வேலையை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தலையீடு செய்ய வேண்டும் என்று இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறோம்.